அன்பர்களுக்கு காலை வணக்கம். ஒரு குட்டி கதை ஒன்று. ஒரு ஆசிரமத்தில் முனிவர் ஒருத்தர் இருந்தார். அவர் பார்த்திங்கன்னா கடும் கோபம். அவருக்கு அவர் தியானம் செய்யும்போது யாராவது சின்ன தொந்தரவு செஞ்சாலோ சின்ன சத்தம் கேட்டாலோ அவருக்கு மிக பெரும் கோபம் வரும். இந்த துர்வாசர் அப்படிங்கிற முனிவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி அவர் அடிக்கடி கோபப்படுவார். அவருடைய தியானத்துக்கு இடையூறு இருந்துச்சு அப்படின்னாலே அவர் கோபம் அதிகமாக வரும். இது பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்மளே பார்க்குறது தான். நம்ம நிறைய பேர் தியானம், யோகா இதெல்லாம் செய்கிறவங்கெல்லாம் அமைதியான மனநிலைமை தான் இருப்பாங்க நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அவங்க தான் அதிகமாக கோவப்படுறாங்க. அது ஏன் அப்படின்னு தெரியல. சரி, இந்த கதைக்கு வருவோம். அவர் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி யாராவது தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காங்களேன்ட்டு அவருக்கு ரொம்ப வெறுப்பு. அப்போ என்ன பண்ணார்னா, ஒரு குளத்தில் படகு இருக்குது. நம்ம அங்கே போய் உட்காந்துட்டோம்னா நம்மளை யாருமே தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அது ஒரு தனியான இடமா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அந்த குளத்துல போயிட்டு படகுல உட்காந்து தியானம் பண்ணுறாரு. ரொம்ப நல்லாயிருக்கு, யாருமே தொந்தரவு செய்யலை. சரி, இதையே நம்ம தொடர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாளும் அங்கேயே போய் உட்காந்து தியானம் பண்ணுறாரு. இப்படியே ஒரு 2-3 நாள் போயிட்டுருக்கு. 4வது நாள் தியானம் பண்ணும்போது அவர் ஒரு படகுல உட்காந்துருக்கார் இல்லையா, அந்த படகை டமால்னு ஒரு இடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அவருக்கு. இடிச்சிருக்காங்க, யாரோ இடிச்சிட்டாங்க அவர் படகை. அவர் தடுமாறுறார், நிலை உட்கார முடியல அவரால். பயங்கர கோபத்தோடு திரும்பி பார்க்குறாரு. யாரா அது இடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சாபம் கொடுக்கலாம், அவனை திட்டலான்னு பார்க்குறாரு. பார்த்தா அங்கே ஒரு காலி படகு எங்கேயோ ஒரு மூலையில் நிறுத்தி வச்சுருக்காங்க. அது அப்படியே நீரோட்டத்துலேயும் காற்று ஓட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா அப்படியே நகர்ந்து வந்து இவரோட படகு மேலே மோதிரிச்சு. பின்னாடி திரும்பி பார்த்தா அது ஒரு காலி படகு, யாருமே இல்லை அதில். ஆனால் அதுவாக மோதிருச்சு. இப்போ தான் அவருக்கு புரிய வருது, இந்த கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் யாரும் நம்மளை உசுப்பேற்றுறதுனால வர்றது கிடையாது. நாம் அந்த பர்டிகுலர் அந்த சூழ்நிலைக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறோம், என்ன நம்ம திருப்பி பேசுகிறோங்கிறது மட்டும்தான் அந்த இடத்துல கோபங்கிறது. நம்மளாக நினச்சாதான் நம்ம கோபப்படணுமே தவிர யாரும் நம்மளை உசுப்பேற்றி கோபப்பட வைக்கக்கூடாது. அப்படி கோவப்பட வைக்கிறாங்கன்னா நம்ம பலவீனமாக இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். எந்த ஒரு சூழ்நிலையும் நிதானமாக கையாளுற ஒரு பக்குவம் கண்டிப்பாக வரணும். அது எப்போ வரும் அப்படின்னா, கோபங்கிற ஒன்று நம்மளை விட்டு போகும்போது தான் வரும். அதுக்கப்புறமா தான் அந்த தத்துவத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டு அவருடைய சீடர்களுக்கெல்லாம் காலி படகு தத்துவம் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாராம். அதாவது யாராவது நம்மளை கோவப்படுத்துகிறாங்கன்னா அவங்கள அந்த காலி படகாக தான் நம்ம நினச்சிக்கணுமா. அது ஏதோ இடிக்குது, அதனால் எனக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை, நான் என் வேலையை செஞ்சிட்ருப்பேன் அப்படின்னு நினச்சோம்னா அந்த காலி படகு அது பாட்டுக்கு அது போகுது, அவ்வளோதான். அதனால் கோபம்ங்கிற ஒரு விஷயம் நிச்சயமாக நம்ம தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். திருக்குறளில் பார்த்திங்கன்னா தெரியும், நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிற ஒரு விஷயந்தான். கோபத்தை பற்றி ஒரு அதிகாரமே வச்சுருக்காரு, வெகுளாமைன்னு. அதில் ஒரு குறளில் சொல்கிறாரு, நகையும் உவகையும் கொல்லும், சினத்தின் பகையும் உளவோ பிற. நகையும் உவகையும் கொல்லுமா. நகைனா மகிழ்ச்சி, உவகைனா அதுவும் மகிழ்ச்சி தான். ஆக்சுவலி அவர் எப்படி அதை ரெண்டாக மீன் பண்ணுறாரு அப்படின்னா, மகிழ்ச்சியையும் கெடுத்து விடும், உங்கள் முகப்பொலிவையும் கெடுத்து விடுங்கிறார். கோபம்ங்கிறது எப்படி இருக்குதுன்னா, நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சி போயிடும். அடிக்கடி கோபப்பட்டுக்கிட்டே இருக்கிறவங்க முகத்தையும் பார்த்திங்கன்னா அதுவும் பொலிவிழந்து போயிருக்கும், ஒரு மாதிரி இருளாக தான் இருக்கும். நகையும் உவகையும் கொல்லும், சினத்தின் பகையும் உளவோ பிறவை. கோபத்தை விட ஒரு மிகப்பெரிய பகை இருக்குதா? நீ யாரையோ உன்னுடைய எதிரி நினச்சிக்கிட்டு இருக்க, அவங்கெல்லாம் எதிரி கிடையாது. உன்னோட கோபம்தான் உனக்கு எதிரி. அந்த எதிரியானது உன்னுடைய மகிழ்ச்சியும் குலைத்துவிடும், உன் முகப்பொலிவையும் குறைத்துவிடும். அதனால் கோபத்தை கைவிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. நிச்சயமாக நிறைய பேர் நம்மளை கோபப்படுத்திட்டு தான் இருப்பாங்க இந்த உலகத்தில். பார்த்திங்கன்னா நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு சிந்தனை, அது எல்லாம் ஒத்து போகணும்னு அவசியம் இல்லை. நம்மளோட சிந்தனை இன்னொருத்தருக்கும் கூட ஒத்து போகாத போது நிச்சயமாக பிணக்குகள் வரும், கோபம் வரும். ஆனால் அதை எப்படி நம்ம கையாளுறோம், அந்த இடத்துலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரோம், அவங்கள எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறோம், ஜெயிக்கிறோங்கிறது தான் நம்மளுடைய திறமையும் வெற்றியும் அடங்கியிருக்கு. அதனால் கோபங்கிற ஒரு மிகப்பெரிய பகையை துரத்திட்டு வாழ்ந்தோம்னா நிச்சயமாக நம்ம வெற்றி பெறலாம். நகையும் உவகையும் கொல்லும், சினத்தின் பகையும் உளவோ பிற. நாளைக்கு வேறு ஒரு குரல் மூலமாக சந்திக்கலாம். நன்றி. உங்கள் அன்பன் ஸ்ரீதரன்.